ரீசென்ட் டைம்ஸா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த இஃபா சிக்கன். நானுமே சும்மா எதையாவது ட்ரெண்ட் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத செய்யாம விட்டுட்டேன். ஆனா செஞ்சு பார்க்கலான்னு பார்க்கும்போது வேற லெவலுங்க. த ஈசியஸ்ட் சிக்கன் ஐ ஹேவ் எவர் மேட். அதுவும் டேஸ்ட் செம்மையா இருந்தது. டாப் நாட்ச்சா நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுற மாரி இருந்தது. ஈஸியா, சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாரி தை பீஸஸ் இல்ல பிரெஸ்ட் பீஸஸ் எடுத்துக்கோங்க. இதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி, சால்ட்டு, கர்டு, அதுக்கப்புறம் பெப்பரு, அது நீ நார்மல் மேரினேஷன்ஸ்க்கு போடுறது எல்லாமே லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி விட்டுருங்க. இதில் மசாலா இறங்குறதுக்கு மெயினாக ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. அண்ட் உங்ககிட்ட இடிகள் இருந்தால் கூட நல்லா இடிச்சிருங்க. ஏன்னா மசாலா ஊறணும். இதை நீங்கள் மறுநாள் செய்கிறீங்களா முந்தின நாள் வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட பெஸ்ட்டு. நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ இதோட டீட்டெயில்டான உங்களுக்கு ரெசிபி வேணுனாலும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி நான் ஊற விட்டுட்டேன் 2 ஹார்ஸுக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க. ஒரு கடாயில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இல்லை பட்டர் போட்டுட்டு நல்லா போத் சைட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணி போகிறோம். 4 எக் ஒயிட்ஸ், பாயில் பண்ண எக் ஒயிட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட 4 பூண்டு, சீஸ் கியூப்ஸு, சுகரு, சால்ட்டு, வினிகர், மில்க்கு. ஸோ இவ்வளோ தாங்க. இதை நீங்கள் நார்மல் மைனீஸ் மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ரிச் மைனீஸ் இதுதான். ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணல. பசங்களுக்கெல்லாம் சூப்பராக ப்ரெட்டில் வச்சு கூட கொடுக்கலாம். இப்போ தாங்க மெயின் மேட்ரு. இந்த சிக்கன் நீங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கனோட ஜூஸ் ஃப்ளேவர் எல்லாம் அந்த கீழே இறங்கியிருக்கும். அந்த கடாயோடு நம்ம மேலே அந்த சாஸை ஊற்ற போகிறோம். ஸ்பூன்லலாம் எடுத்து போடக்கூடாதுங்க. மானாவரியாக ஊற்றுங்க. எவ்வளோ வேணுமோ ஊற்றுங்க. நல்லா அது உள்ளே இறங்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா, இதை தட்டிலலாம் வச்சு சர்வ் பண்ணக்கூடாதுங்க. கடாயோட காலியாயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நீங்கள் 1 கிலோ சிக்கன் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு சூப்பராக காலியாயிரும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஹைப்பெல்லாம் ஏற்றலைங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சிக்கன். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.